ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கலைஞர் சென்டினரி பார்க் கலைஞர் நூற்றாண்டு பூங்காவிற்கு ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுவது எப்படி, அது மட்டும் இல்லாமல் கலைஞர் நூற்றாண்டு பூங்காவிற்கு போவது எப்படி, ஈஸி டிப்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் அமைந்துள்ள மஸ்ட் விசிட் பிளேசஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம எங்கே வந்திருக்கிறோன்னா கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, அதாவது கலைஞர் சென்டினரி பார்க் வந்திருக்கிறோம். நம்ம ஆன்லைனில் 100 ருபீஸ் கொடுத்து நம்ம என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு போர்டு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கற்களில் கலைஞர் உருவம் பறித்த அவருடைய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா தோட்டக்கலை அருங்காட்சியகம் போக போகிறோம். இது ரொம்பவே ஒரு முக்கியமான பிளேஸு. குழந்தைகள், பெரியவர்கள் குடும்பத்தோடு சுற்றி பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பிளேஸு. இது நம்ம சின்ன வயசில் பார்த்த பழங்கள், காய்கறிகள், அந்த மாதிரி ஏகப்பட்ட பொருட்கள் இங்கே இருக்கும். இங்கே ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முக்கணிகள் இருக்கும். அப்புறம் மித வெப்பமண்டல பழங்கள், அதை அதுக்கான தனி ஏரியா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குளிர் பிரதேசத்தில் வளரக்கூடிய பழங்கள் இது இருக்கும். அப்புறம் தர்பூசணி, அது எந்த மாதிரி இடத்துல முளையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயல் வடிவில் காமிச்சிருப்பாங்க. எல்லாமே ஒரு கண்ணாடி குடுவைக்குள் இருக்கும். இது கண்டிப்பாக ஃபேமிலியோடு போகக்கூடிய இடம். ஏன்னா இந்த மாதிரி பிளேஸ் சென்னையில் கிடையவே கிடையாது. இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா, வண்ணத்து பூச்சிகளின் களஞ்சியத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏகப்பட்ட வண்ணத்து பூச்சிகள் அது உண்மை மாதிரியே இருக்கும். நம்ம அதை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மேலே டோம் தேட்டரில் ஓடுற மாதிரி ஓடும், ஃபேன் ஓடும். அந்த ஃபேனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் டிஸ்பிளே வடிவில் காமிப்பாங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வண்ணத்து பூச்சி பறக்கிற மாதிரி இப்போ காமிக்கிறாங்க பாருங்கள். இப்போ இந்த பூ பார்க்குறோம். அடுத்து நம்ம உலகை ஆளும் சிறு உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பூச்சிகள், வண்டுகள் இதெல்லாம் ஒரு கண்ணாடி குடுவையில் பார்க்கலாம். ஏகப்பட்ட சின்னஞ்சிறு உயிரினங்களை நம்ம பார்க்கலாம். அப்புறம் கரையான் புற்று, இன்னும் ஏகப்பட்ட உயிரினங்களை நம்ம இங்கே பார்க்கலாம். இது நம்ம சின்ன வயசில் பார்த்து விளையாடிருப்போம். அதாவது 90s கிட்ஸ்லாம் இதை பார்த்து ரொம்பவே விளையாடிருப்போம். இப்போ உள்ள 2K கிட்ஸுக்கு இதெல்லாம் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதனால் நீங்கள் இப்போ உள்ள குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போங்க. இதெல்லாம் பொன் வண்டு. இதெல்லாம் நான் சின்ன வயசில் கையில் வச்சு விளாண்டது. இதெல்லாம் நம்ம இப்போ தான் நான் பார்க்குறேன். அது வித்தியாசமான கலரில் இருக்கும் பொன் வண்டு. இது நம்ம ஊரில் பொன் வண்டுன்னு சொல்லுவோம். ஒரு வித்தியாசமான கலர் இருக்கும், பார்க்கவே ரொம்பவே ரம்மியமாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, மண்ணுக்குள்ளே என்னென்ன காய்கறிகள், என்னென்ன பயிர்கள்லாம் விளையுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயல் வடிவில் காமிச்சிருப்பாங்க. அப்புறம் தேனீ மற்றும் பட்டுப்புழு, அந்த தேனீக்களை தனியாக வச்சுருப்பாங்க. அப்புறம் அந்த தேனீக்களிலிருந்து எப்படி தேன் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயல் வடிவில் நம்ம காமிச்சிருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டுப்புழு, இதை பற்றி ஒரு டெமோ மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பந்தல் காய்கறிகள், அதே மாதிரி மேலே பந்தலில் விளையிற மாதிரி உள்ள காய்கறிகள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா மியூசிக்கல் ஃபவுண்டைன் பார்க்குறோம். இது ஒரு ரொம்ப முக்கியமான பிளேஸு. நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் புக் பண்ணிடணும். உங்களுக்கு 50 ருபீஸ் என்ட்ரன்ஸ் டிக்கெட், 4:30 அந்த மாதிரி டயத்துக்கு ஓப்பன் ஆகும். 10 மினிட்ஸில் காலி ஆயிரும். அதனால் நீங்கள் ஆன்லைன்லேயே இதை புக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் பனிப்புகை நடைபாதை. எவ்ரி 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பனிப்புகையில் நடக்கிற மாதிரி ஒரு செட்டிங்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுவும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க.
அது மட்டும் இல்லாமல் இங்கே வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிப்லைனில் போகிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா கிளாஸ் ஹவுஸ், இப்போ நம்ம பார்த்துருக்க அந்த பனிப்புகை நடைபாதை, மியூசிக்கல் ஃபவுண்டைன், அப்புறம் மரக்குடில், இன்னும் சிறுவர்கள் விளையாடுவதற்குரிய இடம், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளேசஸ் இருக்குது. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கிளாஸ் ஹவுஸ்க்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த கிளாஸ் ஹவுஸ் வந்து ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸு. இந்த கிளாஸ் ஹவுஸ் வந்து 10,000 சதுரடியில் உள்ள ஒரு அரிய வகை மலர்களை வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். இதோட உயரம் பார்த்திங்கன்னா 16 அடி உயரம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரிய வகை பூக்கும் தாவரங்கள் மற்றும் பிற தாவரங்களை வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். கற்றாழை, இதிலே ஏகப்பட்ட வகைகள் இருக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம சின்ன வயசுலேயே கூட பார்த்துருக்க மாட்டோம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து கிளாஸ் ஹவுஸில் வந்து பார்க்கலாம். இன்னும் ஏகப்பட்ட வகையான அரிய வகை தாவரங்கள், அப்புறம் வந்து பூக்கள், இதில் வந்து இதுகள்லாம் நம்ம வந்து இங்கே பார்க்கலாம். கிளாஸ் ஹவுஸ்குள்ளே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அதுவும் கண்ணாடி வீடு வந்து ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும். ஃபுல் ஆஃப் ஏசி. இது எல்லாமே டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு அந்த தாவரத்தோட பேர் அது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக வந்து நம்ம அங்கே வந்து குழந்தைகளை வந்து கூப்பிட்டு போனோம். அப்போ தான் வந்து குழந்தைகளுக்கு வந்து அந்த தாவரங்களுடைய பெயர்கள் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியும். இது வந்து ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் இந்த கிளாஸ் ஹவுஸ் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான பிளேஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஜிப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அது வந்து 500 மீட்டர்ஸில் நம்மளை வந்து கூப்பிட்டு போவாங்க. அதுவும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இது வந்து இந்த ரயிலில் வந்து குழந்தைகள் போகிற இடம். இப்போ வந்து இந்த ஜிப்லைனில் போகிறத வந்து நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலாக வந்து ஒரு நீண்ட தூரம் பயணம் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம மரக்குடில் பார்க்குறோம். இது ஃபுல் ஆஃப் லைட்லேயே இருக்கும். குழந்தைகள்லாம் வந்து இதில் ஏறி வந்து விளையாடுவாங்க. இப்போ வந்து அந்த தண்ணியில் வந்து அந்த லைட் இதெல்லாம் வச்சு ஒரு டிஸ்பிளே மாதிரி வச்சுருப்பாங்க. இதுவும் கலர் கலராக வந்து லைட்டு மாறிக்கிட்டே இருக்கும். இதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி குழந்தைகள் விளையாடக்கூடிய இடங்கள் வந்து ஏகப்பட்ட இடங்கள் வந்து இங்கே இருக்குது. அதையும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் பறவைகள் கூடாரம், அதுவும் தனியாக இருக்குது நண்பர்களே. நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஏரியாவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம்.